ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் வாழக்கூடிய கடகராசி. ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவனுக்கு மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும். ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கடக ராசிக்காரங்க 12 ராசிக்காரர்களையே வித்தியாசமானவங்க. என்னமா சொல்ற? ஆமாங்க, இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சு அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கற்பனை சக்தி அபாரமாக இருக்கும். தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க. கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போகமே. கடகம் இப்போ உயிர் வாழ்கிறதே அந்த கற்பனையில் தான். ஏன்னா கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். நான் எப்போ வாயை திறந்து சொல்வனோ என் கஷ்டத்தை அதை நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க. அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு எப்போவுமே நான் தரமாட்டேன். இந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் கடகராசிக்காரங்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிரி நினைக்கிறாங்க, எதிரி வீட்டார் நினைக்கிறாங்க, சூழ்ச்சி எப்படா இவளை வீழ்த்தனம்னு நல்லாவே இருக்க மாட்டா. இவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு முன்ன கால வைப்பாங்க. உடனே உன்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இப்படி தானே பண்ணுற மாதிரி பிறந்தவங்க. ஏன் பெற்றவங்களே கடகராசியை மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனால் எதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்றும் நீ நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எதுவும் நீ செய்ய வேண்டாம், யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். கடகம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பல துரோகங்களை உறவுகளாலேயே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூக்கி உங்கள் தலையில் போட்டுருவாங்க. நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம வெளியே சொன்னோன்னா அவங்களா மாட்டிப்பாங்க, பரவாயில்ல, நம்மளே எப்போவுமே கெட்டவங்களாகவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடைசியில் கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். அதை பற்றின இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டதே நீங்கள் இல்லை. இனி யாருக்குமே கொடுக்கக்கூடிய கெட்ட பெயரையும் தாராளமாக ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கடகம் என்ன பண்ணிட்டோம்னா, ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டோம். இப்போ இந்த செயல்பாடு நம்முடைய இந்த ரியாக்ஷன் மற்றவங்களுடைய பயத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா? எத்தனை நாளைக்கு நாங்கள் மட்டும் அழுகிட்டே போவோம். ஆனால் கடகராசி பாசத்தை காட்டி நீக்கிறது, பாசத்தை காட்டி ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம். அதாவது உங்களுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அந்த நாக்கில் தேன் தடவர மாதிரி பேசி நீங்கள் சாதிச்சிடலாம். ஆனால் நேருக்கு நேராக நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க. நீ எங்கேயும் எந்திரிச்சுக்கு நிற்க முடியாத அளவுக்கு செக்க வச்சு விட்டுருவாங்க. என்ன கடகராசிக்காரங்களை நம்மெல்லாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒருத்தவங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா? அது ஒரு வரம் இருக்கட்டுமா? அந்த மாதிரி தரம் கெட்டவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. ஏதாவது நல்லது நடக்குமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசிடு. நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக நடக்குங்க. கடகராசிக்காரங்க இத்தனை நாளாக அஷ்டம சனியால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டு அல்லல் பட்டுட்டு இருந்தீங்க. அடுத்ததாக வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடிய ராகுக்கு எது பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தினாலோ அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. காரணம் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவுங்கிறது பார்த்துருப்பீங்க, உறவுகளால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். என்னம்மா உறவு? ஆல்ரெடி உறவுகளால் தான் நான் உரிமையால் நிற்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே அந்த உறவு என்ன பண்ண போகுது? பயப்பட வேணாங்க, அது உங்களுக்கு நல்ல உறவு தான். அதாவது நவ கிரகங்கள்லேயே
நவ கிரகங்கள்லேயே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பழக்கப்பட்ட ஒரு கிரகம் தானுங்க தனக்காரகன். முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க. பிரகஸ்திபதி தேவர்களுக்கு எல்லாமே தலைவன்னு அழைக்கக்கூடிய குருவினால தான் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. வாழ்க்கை நல்ல வகையில் மாறப்போகுதுங்க. உங்கள் தலைவிதியே மாறப்போகுது. சனி பகவான் என்ன, ராகு கேது பகவான் என்ன, ஓரம் போங்கப்பா. ஏன்னா எல்லாமே கேட்க ஆளா இல்லை. கடகத்துக்கு என்னமோ இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏப்பா சனீஸ்வர பகவானே இத்தனை வருஷம்தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த, எந்த விஷயமும் செய்ய முடியாத உனக்கு பின்னாடி இருந்த ராகுவும் கேதுவும் வேற இழுத்து விட்டுட்டு போயிருக்கியா, ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு. இந்த குருங்கிறது யாருங்க? பரம்பொருளாகிய இறைவன் தன் சக்தியை பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னு சொல்லிட்டு மூன்று அம்சங்களாக படைச்சவங்க. பிரம்மதேவர் படைப்பு தொழில் தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித அசுர இனங்கள் தோன்றுச்சு. அந்த 7 ரிஷிகளில் ஆங்கில முனிவர்களின் மகன்தான் பிரகஸ்திபதி, அதாவது வியாழ பகவான். சரிங்களா? ஜோதிட சாஸ்திரப்படி இவர் பெருமை பெற்ற ஒரே கிரகம். இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்னா, முக்கியமாக 2 விஷயத்தை காரணக்கட்டாவாக விளங்குவார். முதல் விஷயம் தனம். தனம்னு சொல்லக்கூடிய பணம். அதே புத்திர சாபம்னு சொல்லக்கூடிய குழந்தை செலவும். இந்த 2ஐயுமே அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தாங்க குருவை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஞானம் கூர்ந்த மதிநுட்ப மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்ற எல்லாத்துக்குமே குருவினோட அதிகாரத்துக்கு உட்பட்டவை தான். குருவுடைய அருள் இருந்தால் நீங்கள் எல்லா துறைகளுமே நீங்கள் பிரகாசிக்க முடியும். குறிப்பாக திருமணம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் திருமணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம். அதை இவர் மனசு வச்சாதான் நடக்கும். அதே போல் குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தில் பார்க்குறீங்களோ அந்த ஸ்தானம் தான் பலமும் விருத்தியும் அடையும். ஸோ அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி கடகத்திற்கு மங்களகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. பொதுவாக கடகம் அப்படின்னாவே கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருப்போம். அப்போ இவங்க என்ன முட்டாளா, இவங்க ஏன் ஏமாளியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. திட்டம் போட்டு செயலாற்றுறதுல கடகத்தை மாதிரி ஒரு வல்லவக்காரர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே போல் கற்பனை சக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி தான். மேக்சிமம் கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்கு உட்பட்டு தான் வருவாங்க. ஆளுமை மிக்கவங்க. இவங்க நினச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் சரிங்க, முடிஞ்சால் தகர்த்தெறிவாங்க. ஆனால் இவங்க அதை தாண்டியே குதிச்சிருவாங்க. தன் இலக்கை அடையணும், வெற்றி இலக்கு மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதுக்காக உசிரையே கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஸோ இப்போ தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க, ஒரு ஈக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. இதுதாங்க இவங்களோட மெயினாக நிற்குது. ஏன் கடகராசிக்காரங்களே, ஒருத்தங்களை எதிர்த்து பேசி பாருங்க, பேச மாட்டீங்க. எதிர்த்து பேசினா ஒருத்தன் முன்னாடி நிற்க முடியாது. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகத்திற்கு கடகம்னு சொல்கிறதா இல்லை கடவுளின் குணம் படைச்சவங்கன்னு சொல்கிறதா? உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன். குபேர யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போகிறாரு. அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் முயற்சிக்கு வெற்றி முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக பல வளர்ச்சிகள் கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடகி ராசிக்காரர்களை மாற்றி வைக்க போகிறாரு. குரு பார்க்கறதுனால பெட்டிய பணவரவு சிம்பிளாக இருக்க போகுதுங்க. சிம்பிளாக சொன்னால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்களாக கடகம் மாறப்போகுது. அட சூப்பர்மா, நீ சொல்கிற கேட்கவே நல்லா இருக்கு, அதை நாங்கள் அனுபவிக்க போகிறோங்களோ, அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. கஷ்டமெல்லாம் அடி தொடச்சி விட்டுறலாங்க. எங்கேயோ எதிலேயும் புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க, உழைப்பால் உயரும் உத்தமர்கள் நீங்கள். உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த குருவினால் இதுவரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த பல்வேறு வகையில் சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவர் இப்போ 12ஆம்
இடத்துக்கு வந்து அமர்றது அப்படிங்கிறது நிதானத்தை மட்டும் கடைப்பிடிக்க சொல்கிறாரு. மற்றபடி நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க கூடாது. தியானம் யோகா பயிற்சியில் ஈடுபடுங்க. புத்துணர்ச்சியாக உடலை வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு விழாக்களை எடுத்து நடத்துங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா கடக ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவாலையும் அழகாக சமாளிச்சிடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிச்சுக்கோங்க. குரு பகவானினுடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்குகள் இழுபறியாக இருந்தாலும் இப்போ இந்த குரு பகவானினோட பார்வையால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசூல் செஞ்சிருவீங்க. பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருந்து நீங்கள் மருத்துவ சிகிச்சையினால் முழுமையாக குணமாக போகிறீங்க. அதே போல் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. மறைமுகமாக குரு பகவானினுடைய பார்வைங்கிறது